நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தலையை போய் ஆட்டணும். இல்லைன்னா நான் படுத்து தூங்கிடுவேன். தலையை பார்த்துக்கங்க. கையை கட்டியெல்லாம் உட்காராதீங்க. நல்லா சொம்மனை போட்டு உட்காருங்க. ஆமா, அந்த தலையில உருவாங்க உருவாவை எடுங்க. எடுங்க. அதை எடுங்கிறேன். அவர் எடுக்கலாம். அப்புறம் உள்ள வந்து ஏதாவது செஞ்சு விட்டுறேன் பார்த்துக்குங்க. ஆமா, எல்லாத்தையுமே எனக்கே தெரியாது. இறங்குறதெல்லாம் உருவா கட்டிட்டு போயிருவேன். நாம தான் அவர் பின்னாடியே வர வேண்டியது. அக்கா அந்த பக்கத்துல இருக்கவங்களே எழுப்பிடுங்கக்கா. அக்கா எழுப்பிடுக்கா. அக்கா எழுப்பிடுக்கா. அக்கா எழுப்பு. நீங்க சும்மா எழுப்பிட சொன்னா நீங்க அனுப்பிவிட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அனுப்புங்க. இறங்கி போய் முழுசா வர மாட்டாங்க. இவரால் தள்ளி உட்கார்ந்தாரு. அவர் நடுவில் உட்காந்துருக்காரு. என்ன நீ வாடி பாப்பா பண்ற மாதிரி உட்காந்துருக்காரு. இதெல்லாம் நியாயமாங்க? கொஞ்சம் தள்ளுங்க. அப்புறம் வேலை யாருல தள்ளி உட்கார சொல்லுங்க. அப்ப ஆடியே தீரணும். நான் ஆடுறதுக்கு ரெடி. ஆடுறதுக்காக போட்டிக்கு ரெடியா? எங்கடி காரக்குடியில இருந்து முத்துராக்கா கூட்டு வந்து சும்மாவா? அவனை ஆட்டத்துக்கு நீ வாசிக்கல வச்சுக்க. ஒப்ப கூட உன்னை கலட்டி விட்டுருங்க. உன் அவசர கழட்டி பாத்துக்க.
அந்த கொடி மகனே வண்டியில ஏற்ற போறாப்ல அப்படி அம்மனை போட்டிக்கு நான் ரெடி. நீங்க போட்டிக்கு ரெடியா? பாட்டி மாப்பிள்ள நீங்க உங்க ஒட்டையை அத்துறதே நாங்க சாக மாட்டேங்க. இல்லைன்னா தப்பு தப்பா இருப்பீங்க போல இருக்கு. அதனால நான் போறது அல்ல. சூரியனை மக்கள்
அம்மாடி ஆலமரம் அதுக்கு மேல ஊத்திக்கிறேன். கிளி நின்னாலும் ஐயா ஒத்த கிளி நின்னாலும் எங்க ஊரு இப்ப சாமிய ஐயா வர சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு அடி அடிக்கிற உடனே பிடிக்கிற அப்படி நிறுத்த முடியாதுமா. நீ நிறுத்திக்க அவங்களால முடியாதுமா. அதை அடிக்க ஆரம்பிச்சா அரை மணி நேரம் ஆகும். அவரை நிறுத்தினாதான் 4000 ரூபாய். என்ன புள்ள ரெண்டு அடி அடிக்கிற டவுன் உருகி நிக்கிறேன். ஹலோ நிறுத்தினாங்க சாதாரணமாவே 1 மணி நேரம் அதை அடிக்க நிறுத்த கண்டா வர எப்போ 80 நேரம் நிக்கிறது அடிச்சு வர சொல்லுங்க. இப்படி அடிச்சுடா விடிய கண்டா வர அதுக்கு மேல அம்மாடி ஆலமரம் அதுக்கு மேல ஊரெல்லாம் கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா ஒத்த கூட கூட இல்லையப்பா எங்களுக்கு ஒத்த கூட கூட இல்லையப்பா. ஆனா இங்க இருக்க மக்கள் எல்லாம் இந்த குடும்பத்துல ஒருத்தரப்பா கண்டா வர்ற
நன்றி நன்றி சூப்பர் சூப்பர் பக்கமா இருக்கு இப்படி பக்கமா ஆமா நீங்க பப்படி யாரு சிஸ்டர் கரிகரன் வந்துட்டாரு. காரைக்குடியில பெரிய பப்பன் அம்மாங்க அம்மா நான் கண்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏமா அவரை போய் பெரிய இப்பதாம்மா பெரிய ஆளு எல்லாரும் சரியானா ஆஜபாடு போடுவாரு அப்ப சகலகலா வல்லவன் அப்ப நான் சந்திக்க வந்திருக்க ஆளு சகலகலா வல்லவன் வரட்டு நச்சி இன்னைக்கு நீங்க வரட்டு இன்னைக்கு அவரை நானும் அவரான்னு பார்ப்போம் சித்தாரை கட்டிக்கிட்டு பார்த்து அதவு போயினா பார்த்து அதவு போயினா பார்த்ததிலே அவரோடு தூணித்தான் அழகிலே நான் கேட்டதிலே அவர் பார்த்தான் ஒரு கவிதை ஒரு கவிதை நான் பார்த்ததிலே இவனோடு தூணித்தான் என்னையா உங்க பாட்டுக்கு வாய வச்சது என் தப்பா போச்சு. எதுலயும் உடைய வாய வைக்காதேங்கிறது. நானும் வாய வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கம்பல் பண்ணுது. ஆமா முத்துராஜே பாத்திய காணா ஓடி போச்சு. பாட்டி பயந்துட்டு ஓடிடுச்சு. பயந்தமா தெரியலையே. கொஞ்ச நேரம் கம்பெனி விட்டாங்க. கம்பெனி விட்டா யாருக்கு எங்களுக்கு காத்தா ஆடுனா பாடுனா அப்படின்னா லவ் பண்ணுறா. எங்களுக்கு தான் கம்பெனி விட்டுச்சு. யாருக்கு தான் கொடுக்கல, நமக்கு தான் கொடுக்கத்தான் வந்திருக்கு. நம்ம கம்பெனிக்கு கம்பெனி கொடுத்தா வந்திருக்கு. சரி கம்பெனி திவால் ஆயிராம பாத்துக்கலாம், அதான் முக்கியம். அது பழைய நிலப்புல நினைச்சிருக்கானே அப்படின்னா இல்ல, திருந்திட்டேன், நல்ல மனுஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லு. எங்க அந்த வேலை பாக்கணுமா வந்து உட்கார்ந்து கேப்ப அதை கூட செய்யணும். ரொம்ப காட்டி செய்தி இருக்க ஏமா சிம்ரன் முத மாதிரி கிடையாது. சிம்ரன் சிம்ரன் முத மாதிரி கிடையாது. பல திருந்திட்டாரு. பழக்கம்லாம் கிடையாது. அப்ப மாதிரிலாம் இல்லாம பயப்படாத. அப்ப மாதிரி சுத்தமா கிடையாது. இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன் நல்ல மனுஷன் கொஞ்சம் அப்ப மாதிரிலாம் கிடையாதுன்னா இப்ப சுத்தமா உள்ள வச்சு நான் சொல்லுனாங்க. அதை சொல்லல மாப்பிள்ள. பழைய மாதிரி அவன் முரட்டுத்தனமெல்லாம் இல்ல இல்ல, ரொம்ப சாஃப்டா டீல் பண்றான். அவ்வளவு பாக்குறதோட சரி வா நைவா வாமா பாக்குறதோட சரியா ஒண்ணு பண்ண மாட்டாங்க. ஹலோ உங்க பார்வை எப்படி முரட்டுத்தனமா நடக்க மாட்டீங்க. என்னை பத்தி பெருமைப்படுத்தவனா நானே என்னை பத்தி சொல்லிக்கிறேன். பிள்ளைகளை பயமுறுத்தாம செய்யுங்க. நான் என்ன பூச்சாண்டியா பயமுறுத்துறது? சிம்ரனே ஆளுக்கு பெருசா இருப்பாரு. விஷயம் ஒண்ணு இல்லவா அப்பா, உனக்கு நான் நன்றி சொல்றேன். நீ வந்து என்னை பெருமைப்படுத்தி நக்க வேண்டாம். நானே என்னை பத்தி சொல்லிக்கிறேன். அம்மா வாமா நம்ம போயிடலாம். முன்ன மாதிரி இல்ல. அதே சொல்லி எனக்கே அந்த சந்தேகமா இருக்குப்பா. இந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு அந்த வேலைக்கே போறது இல்ல. வாமா ஒன்றும் பிரச்சனை இல்ல. மாட்டாப்ல இப்பதான் போய் சும்மா பையன் அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்ல ஒண்ணும் கிடையாது. பத்தியா யாரு அந்த பிள்ளையும் பழைய மாதிரி இல்ல ஓடுறது. நீங்க டீச்சர் பண்ணிக்கலாம். இப்ப தெரியுதா? அந்த பிள்ளையும் பழைய மாதிரி இல்ல ஓடுறது. அதுவும் பழசெல்லாம்
பேசிப்பார். எனக்கு மாதிரியே அவளுக்கு அவளை அந்த மேட்சுக்கு அதெல்லாம் நாங்க நாளைக்கு தான் ஊருக்கு போவோம். நீ யாரை பிடிச்சிட்டு நீ ஊருக்கு போனாலும் எனக்கு அவசியம் இல்ல. நல்லா இருக்கேன்னு நான் சாப்பிட்டேன். என்னங்க நீங்க ஒண்ணு சொல்லி அது ஒண்ணு சொல்லுது. நான் கேட்டேன் தான் பேசுறேன். நீங்க ஊருக்கு போறீங்களா? சரிண்ணே. என்னது நாங்க சொல்லல மாப்பிள்ள பழைய மாதிரி இல்லைன்னு. சாப்பிட்டியா? சொல்லுண்ணா. சோறு வேணா உனக்கு உள்ள புடிச்சு போட்டுங்க. நீ புளுத்துணி போட்டாருன்னா செந்துணி போட்டா எனக்குண்ணா நான் சொல்லி கேட்கல. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. சத்தமா பேசுறீங்கன்னா கேட்கும். காது கேட்காதா? ஸ்பீக்கர் அவுட்டா? ரைட்டு. ஏன் மாப்பிள்ள ஒரு மைக் அவுட்டு, 2 ஸ்பீக்கர் அவுட்டு, 2 ஸ்பீக்கர் எங்க பாக்குறீங்க? யூனிட் மட்டும் இருக்கு. ரைட்டு. மாப்பிள்ள இவருக்கு நாட்டை வச்சு பாருங்க நல்லா இருக்குங்க. எடுத்து பாருங்க. என்ன இருந்தாலும் அனுபவசாலி ஐயா. இல்ல மாப்பிள்ள யூனிட்ல நாட்டை வச்சோம்னா சுருங்க சுருச்சுனோம்னா உள்ள பேப்பர் அடியாத யூனிட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு அப்படிட்டா யூனிட்ல நெக்கி பார்க்கலாம். அந்த புள்ள பட்டணம் கழிக்காதுன்னு திட்டு. என் ஊர் திண்டுக்கல். நல்லா பேசுங்க. இதுதான் நமக்கு தோது. சிரிச்சுக்கிட்டே பேசுங்க. என் பொள்ளாட்டியை கூட நான் வந்தது இல்லை. ஆமாமா. இது நமக்கு தோதுக்கு வையலாம். அது சிரிச்சுக்கிட்டே பேசணும். பாயாசம் கண்டுபிடிச்சுவா. எனக்கு பயந்து வச்சு சிரிச்சு சோதிக்கிறா பீதிக்கிறாரு. நல்லா இருக்கும். அது இழுத்து முட்டை என்னோட அறிவு இல்லை. சோதிக்கிறா கண்டிக்கிறா நான் பாவலதான் மாட்டேன். நீ பாவலை கட்டு மொட்டை முடியா தேடி கைது விட்டு அறிவுல முட்டாப்பல அது வந்து கடவுளே மான கடவுளே ரோட்டு கடவுளே ஞானப்பல கிருக்குப்பல போனாப்பல ஆப்பல அது விட்டாரே யார் என்ன நடிப்பு நடிச்சா லூசு முண்டையா கிறுக்கு முண்டையா சோத்த திக்கிற பிச்சை திக்கிறாரு. உனக்கு அறிவுல சூடுல மேல கீழே அங்கிட்ட ஓரமால ஒருத்தாங்க மனசுல பப்பில கண்ணல மூக்குல வாயில முன்னால பின்னால எதிரே வந்துட்டு வந்த உனக்கு எப்படியா இருக்கு? அப்புறம் இல்லையா? அவ்வளவுதானா? நிறைய எதிர்பார்த்தேன். பூத்தி கேட்டு விட்டுறேன். காலத்தில் கிடைக்கிறது முறுக்கு நொடிக்கிறது எதுக்கு வேற என் அறிவுல முட்டாப்பல அந்த வெக்கம் கட்டவனே கொஞ்சம் வாலி வைப்பா தம்பி. ஏய் தம்பி கொஞ்சம் வாலி வை. சொல்லு. இவ்வளவு திட்டம் உனக்கு கொஞ்சம் கூட ரோட்சமே வரல. அப்புறம் வேற நான் சில திட்டம் வேற ஒருத்தர் தூக்கு போட்டு தொங்கிருக்கேன். ரைட்டு வேற முடியலடா முடியலையா? ஆமா இதுதான் நம்மகிட்ட வந்தா எல்லா கையை விட்டா அதுவா கத்தி ஓஞ்சு போமே தவிர நான் எதுக்குன்னு விளப்பறம் கிடையாது. ஏன் நாய் அடிப்பானே பிய சோப்பானே கொஞ்ச நேரம் அதுதான் கத்திட்டு ஓஞ்சிரும். நான் நாயா? பேசு பேசு பேசு. நான் நாயான்னு கேட்கிறேன். நீ நாயா? நாய் பேய் பிசாசு பண்ணி அது இது எல்லாம் நீ நாயா? கடைசியில ஒண்ணும் சொல்ல முடியுதுன்னா அதே இதுக்கு வந்துருச்சு. அப்புறம் வேற முடிச்சு வந்துட்டியா? அவ்வளவுதானா? நிறைய எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தேன்? ஏண்டா நம்ம வாழ்க்கையில எப்படி செருப்படி கிறுக்கு பயமா? சக்கரை பண்ண முடியுமா? கிறுக்கு பயமா அவனே? அப்புறம் வேற நீ எல்லாம் எதுக்கா இருக்க? என்ன இருக்கு அப்படி பேச விட்டு வேடிக்கை வந்துட்டு இருக்கானாலே? இல்ல நானும் தெரியாம இருக்கிறேன். அப்புறம் வேற கிறிஸ்டான் கரியவன் ஐயா இப்பதான் இறந்து வந்துட்டா. இவ்வளவு நேரம் ஆட்டுக்க போட்டுக்கானா கடைசியில மிஸ்டர் அதுக்கு வந்துட்டா. மரியாதை நானா கிடைக்கல. நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. வேண்டியதில்லை. எனக்கு தண்ணி இருக்கு. அறிவுல அறிகிறன் என்னையா முட்டாமை அறிகிறன் எதுக்கே வந்த உடைய பப்பு போட்டு எதுக்கே விட்டு வந்தாங்க? உடைய பப்பு போட்டு வேற ஒரு கழுதியை கூட்டிட்டு வந்து கழுதி அழைச்சிருப்பல நானும் தெரியாம இருக்கிறேன். கழுதியை கூட்டு வந்திருக்கா கூட்டு வந்து எதுக்கே அடிக்க வச்சிருக்கா? அப்பா அப்படி சொல்லிட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. தைரியமா அவங்கள பேசு அவங்கள பேசு பேஞ்சட்டு போட்ட அவங்கள பேசு தொப்பி போட்ட அவங்கள பேசு கண்ணாடி போட்ட பேசு பேசுடா. நான் அப்பவே சொன்னேன்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவா. ஏமா நான் அப்பவே சொன்னேன்ல ஒரு பழைய மாதிரி கிடையாது. 108 போன் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். முடியுது ஒன்னே பொட்டு ஒட்டுதான் நான் சாவே
உன்னை உயிரோட விட்டு நான் சாக மாட்டேன். பேசு, பேசு. உன்னை முதல் மேல அனுப்பிச்சுட்டா நான் சாவேன். ஆ, அப்புறம்? பாத்துக்கோமா? பேசு. வாயா, சரியான ஆம்பளை. போய் பாரு. இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன். நீ வரக்கூடாது. எப்படி நீ மாறிட்டாரு என்ன வேணாலும் பேசு பேசு. ஏன் தாண்டி வந்தா என்ன பண்ணுவேன்? இந்த வருவேன்ல. எதுக்கு வர நான் வந்தேனா? ஓ பேசு. என்ன பேசுவ? நான் சொன்னேன் அவர் முன்ன மாதிரி கிடையாதுன்னு. ஆமாங்க. முன்னாடியே வழியை சாப்பிட்டு வேடிக்கை பார்ப்பாரா? ஹலோ ஏன் செவத்தோட காட்டணும். ஹலோ பேசுங்க. உன்னை நல்லா மனுஷன் நினைச்சேன். ஆ, பேசு. இப்படி உடுத்த வயலா இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சேயா? எனக்கு அருவா முடிச்ச உண்டாப்பல. எதுக்குடா வந்த? கேமலம் கேமலம் பெருத்த கேமலம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நெஞ்சு அரைச்சிடான். பேச முடியல, நான் பேசுறேன். முடியல, ஆனா ஒப்ப பையன் நீ பேசுறான். ஆ, அவ்வளவு. ஆனா ஒப்ப குச்சா அவனை பேசுறான். ஆ. அப்புறம் நல்லா வாயில வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவம் தாங்காம கெட்ட வரது பேச ஊர்ல விட்டுடைய விளக்கு வந்துட்டு அடிப்பாங்க. யாரு? அவருக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணேன். கமான் கமான். ஒப்ப குண்டா மகனே சொல்லு. அவர் குண்டா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் உடனே நீ போய் குண்டா, அவங்க அப்பா குண்டாதான் இருக்காரு. போன வந்து நிமிஷம் கொடுத்து போனாரா அவர் வாங்க. என்ன என்ன வயிறு கொதிச்சு பண்றாரு? அப்புறம் என்ன? உடனே எடுத்து பண்றாரு. நான் நிமிஷப்படுத்தலாமா? நீ என்னத்துக்கு என்னைய வயிறு நிறுத்த பண்ற? நான் உன் பொண்டாட்டியா? இல்ல உன் ஒப்பாட்டியா? இல்ல உன் தங்கச்சியா? உன் கொள்ளியாரா? வண்டி வந்துருச்சு யாரா நானு? என்ன இருக்கு நீ நிறுத்த பண்ற? ம். இல்ல நானும் தெரியாம கேக்குறேன். யாரா நீ? ம். இப்படி வந்து எனக்கு அவனுக்கு தண்ணியை கொடு தண்ணியை கொடு. தெரிய விட்டான். தண்ணி யாருக்கு இப்ப தெரியுதா? தண்ணியை கொடு தண்ணியை கொடு தண்ணியை கொடு. ஐயோ மாப்பிள்ள தண்ணி குடிக்கிறது தெரியல பாக்குறான். இதெல்லாம் நம்ம பழைய இடத்துலயே பார்த்துட்டேன். மாப்பிள்ள தண்ணி குடிக்கிறது தெரியல பத்தியா. போதுமா? அம்மா முடிச்சா எனக்கு படபடம் ஒரு மாதிரி கையில ஆடுது. கை எங்கேயா இருக்கு? வேற நான் உன்கிட்ட தான் பேசுறேனா? நான் பிரச்சனை பண்ணனா? இப்ப யாரு பண்றா பிரச்சனை? பதில் சொல்லு. நான் தான் பண்ணேன். அப்ப யாரு பண்ணான்னு உனக்கு தெரியல. நீ எவ்வளவு பேசுனீங்க? நான் எதுக்காக வருத்தப்பட்டேனா? இல்ல என்ன காரணம்? என்ன காரணம்? உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மலக பையன் நான் தான். கேமரா பிடிச்சு நான் மேல ஓட்டு மைக்கு போட்டு லைட் போட்டு சொல்லியிருக்கேன். வணக்கம் தலைவா. சரியா வச்சு கை 1ஆம் நம்பர் மலக பையன் நான் தானே. தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் மலக பையன். மனுங்க பையன். நான் மனுங்க முட்டையில அல்ல. வா, நான் ரோசக்காரி. இருந்துக்க. நான் வேண்டாங்கல. நீ ரோசக்காரி. நீ பேசல. திருச்சிலே பார்த்துட்டேன். ரோசக்காரி. வருதுன்னா ஆமா ரோசக்காரி வருது. ரோசக்காரி. நீ ரோசக்காரி தானே? ஆமா நான் மலக பையன் தானே? ஆமா கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா கேட்டிருக்கியா? சொல்லுங்க. மலங்கம் பொழைச்சான் ஆ, மானஸ்தன் செத்தான். ஏன் அது கிடையாது. பழமொழி இதுதான். கேட்டுக்க பெரிய கேட்டுக்க. மலங்கம் பொழைச்சா மானஸ்தன் செத்தான். ஏன் என்ன தின்னாலும் மனுங்க பையன் சும்மா நிக்கிறேல. அப்படி அல்ல. ஆ, விஷயத்து நான் வரவா? சொல்லுங்க. நீ ரோசக்காரி தானே? ஆமா சம்பளத்து போய் தானே? ஆமா இப்ப நமக்குள்ள டெஸ்ட் வைப்போமா? டேஸ்ட் ஆகும். சும்மா காட்சி ஆ, ஒரு பேச்சு இருங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சு தேவைப்படா. இன்னும் தேவைப்படா. குடி குடிச்சியா? வெரி குட் வெரி குட். டொரினோ சொல்லவா இல்ல குளுக்க விட்டா சொல்லவா? சரி. அப்ப நீ ரோசக்காரி ஆமா நம்மள போய் ஆமா ஒரு பேச்சுக்கு ஆ, நீ நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கிட்ட. சரி ஒரு பேச்சுக்கிட்ட வேண்டாம். இல்ல. ஏன் ஆ, வருஷம் 5,000 ஆ, வட்டி கட்டல ஆ, முதலும் கட்டல. அவன் கட்டம். போன் பண்ணி கேட்கலான்னு கூப்பிட்டா ஆ, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பப்புன்னு யாரும் தெரியாம வந்து மாட்டிட்டேன். சரியா? இப்ப நான் கடன் கொடுத்தவன் கேட்கணுமா வேண்டாமா? ஆமா கேட்கணும்ல? 5 வருஷம் இல்ல காமர்ஸ் பாயிண்ட். கேட்கணும்ல? இப்ப நான் கேட்கறேன். கேண்டில போம்ட என்னடாண்டி கேண்டி வச்சுக்கலாம் நாய. ஏய் பிச்சைக்கார நாய. ஏய் வாய் பச்சை வீட்டு நாய. வாங்கல காசு எடி கடகாரம்டா. கொஞ்சம் ஏண்டி வாங்கின 10 வட்டினாலும் பரவாயில்ல. 10 வட்டினாலும் பரவாயில்ல. கொண்டாங்கன்னு வாங்கி ஈயத்துன மாதிரி குடும்பத்தோட உட்காந்து தலப்பா கட்டி பிரியாணி வாங்கி ஹாவுன்னு தின்னா பேச்சுக்கு கண்டக்காரன் நாய பேச்சுக்கல நாய பேசக்கூடாது. இதுல முத்துராஜி இந்த அப்பாக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதா. அப்புறம் ஜல்லி பிடிக்குமா அதுக்கு மூத்தட்ட குடியா பேச்சு இருக்கு. இல்ல
வாங்கின காசை கொடுக்க முடியல அந்த நாய் உனக்கு பாவம் கட்ட அவங்க கூட அவனை சூப்பர் சூப்பர்யா. ஏய் 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாலும் பணத்தை கொடுக்க முடியும் 10 பாத்திரம் தேய்க்க முடியும்னா 10 பையன் போயாவது கட்டு நான் சொல்றேன் நாங்க அப்படின்னு நான் கேட்கிறோம்னு வச்சுக்க. இந்த ரோசப்பட்டு 10 பேர் போய் கடன் அடைக்கிறதுக்கு நாட்டுக்கு சாகறாங்க. ஏய். தூக்கு போட்டு தொங்காதீங்க. என் ஜெல்ல கட்டி என்ன செய்யல தூக்கு போட்டு தொங்கிடுவேன். வேலை முடிஞ்சு வச்சு 5 லட்சம் ரோசக்காரி தூக்கிட்டு செத்துருவான். முடிஞ்சு வச்சா ஆமா. இப்ப தோசையை பிரட்டி போடுறேன். பிறகு எப்படி நான் ஒரு 50 ரூபா உங்கள்கிட்ட இல்லங்க, அது 5 லட்சம் ரூபா வாங்கி நீங்க 50 ரூபா தான் வாங்கிருக்கீங்க. ராஜு ஆள் சத்துக்கு தகுந்ததான் கடை வாங்கணும். ஏங்க, அவன் 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவே அந்த அமைப்பு கொடுத்துருக்கான். நம்ம நாளும் முடியாது முன்னாக்கிடுவாங்க. ஏற்கனவே பழைய மாதிரி கிடையாது. பழைய மாதிரி இருந்தாலும் வருவாங்க. செத்து போகும் நம்மளால அந்த வழி தாங்க முடியாது. ஏதோ சரக்கடைக்க காசு 50 ரூபா வாங்கிட்டு கடை கட்டல. இப்ப நீ என்னைய கேட்கிற அழகே ஏண்டா டேய், அப்பா மகனே, ஏண்டா உனக்கெல்லாம் அறிவுல என்கிட்ட நாக்கு தொங்க போட்டு அப்ப நான் கடை வாங்கினால பிச்சைக்கார பையன். அப்ப நான் கடை வாங்கினேன் என் காசை கீழே வந்து பார்க்கலாம்ல. ஏண்டா மாறி ஹலோ முத்துராஜ், கிழிச்சுக்கிட்டே இருக்கியா? நைஸ் வாய்ஸ். யாரடா என்ன எதிர்பார்க்கறேன் நானே சொல்லிட்டேன். ஏண்டா நீ 50 ரூபாய் வாங்கி தள்ளி போட்டேல அதுக்கு என் மூத்தாத்தா வாவ் 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 வாவ். ஏண்டா இல்லடா சைடு என்ன கேட்டீங்க? என் மூத்தாத்தா வாங்கி குடி. தேங்க் யூ. போத வருமா? அட போத வருமா? போத வரும். போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மேலுக்கு 400 500 கடையில செலவு பண்ணேன். அழகா 5 லிட்டர் பாட்டில் உங்ககிட்டே கொடுத்து விட்டுருந்தேன். என்ன அவ்வளவுதான் வருது? கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொடுக்கும். எப்படி பவுண்டா கலந்தா சாப்பிடலாம் நம்ம வழக்கம். எப்படி உங்கள்கிட்ட போறதில்ல என்ன பிரச்சனை? இப்படி நமக்கு என்ன கேட்க வந்தேன்? சரி சைடிஸ்க்கு 1 ரூபாய் வாங்குனீல அந்த 1 ரூபாய சைடிஸ் வாங்குனீல அதுக்கு எப்படியா வாங்கி சைடிஸ் வச்சுக்கோங்க. வாவ் பருப்பு சட்னி வேற இருக்கும். அட மாடல பகலே இப்படி 50 ரூபாய்க்கு தர வந்து தூக்கு போட்டு தொங்கு காப்பா பிடிக்கிற சாவு. இப்படி என்ன கேட்க வந்தேன்? 50 ரூபாய் கீழே வைடா. அட இப்படி ஒரே வார்த்தை உனக்கு ரோசமே வந்தீங்க. கொடுப்போம்ல. எப்ப கொடுப்ப? இருக்கும்போது வாங்கி. எப்ப இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே காசு. எப்ப வேலை வெட்டிக்கு போவ? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். எப்ப மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வேலையா? ஏய், 50 ரூபாயும் கொடுத்துட்டு என்ன படுக்கவும் வரன்றாடா. வேலைக்கு போற மூடு வரும்னு சொல்லி ஏன் வேலைக்கு போறப்பே மூடு வர்றான்? ஏன்னுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டாம் வாங்க முடியலையேன்னு சாவம். நான் மசன் கூட சாவானே. அட மாறிடவ. சொன்னா தோசைக்காரனுக்கு காசை கொடு, மருந்த பயலுக்கு பொண்ணை கொடுறாங்க. ஏன் ஏன் காசை ரோசக்காரன் ஒரு வார்த்தை சுருக்குன்னு கேட்டோம்னா காசை வச்சுட்டே வர. எடுத்து கூட கொடுத்துப்பேன். ஆமா மருந்த பயலுக்கு பொண்ணை கொடுத்தாங்க. என்ன பேசுறாரு? நான் பாட்டு தலையில விட்டு நான் உன் பொண்டாட்டியா? போயிட்டே இருப்பேன். ஏன் உன் பொண்டாட்டியா? இருக்கா? எப்படி அவன் பொண்டாட்டின்னு சொல்ல போச்சு? இல்ல, உனக்கு பங்கிட்டு தெரியல. என்னது? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரியல. என்ன கலாச்சாரம்? ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க உனக்கு தெரியல. அதனாலதான் அவனுக்கு நான் மரியாதையும் கேட்கல. கொடுக்க தெரியாத நம்ம கேட்கறது நம்ம பைத்தியக்காரன். நீ முதல்ல தமிழ்நாட்டுக்காரன் ஆமா தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னா நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லியா? யாராவது சொல்றோம் வயசு சொல்லியா? லங்கேஷ்காரங்க யாராவது இருக்காங்க. எனக்கு அதான் தேவை. வந்தா வந்தேன்னா வந்துட்டேயா? அவ்வளவுதான் முடிவு. இது என்ன பிரச்சனை? வயசு சொல்லியா? குடிச்சு கட்டினாங்களா? ஆமா உள்ள விட்டாங்களா? என்னத்த? அதை குடிச்சுக்குள்ள விட்டாங்களா? குடிச்சுக்குள்ள போனேன். ரைட். பெரிய உலக்க நடுவுல போட்டு ஜாமான் விட்டாங்களா? அப்ப பெரிய உலக்க. ஆமா 3 ஜாமான் போடுவேன். உலக்க குடிச்சுட்டு வாசல்ல ஒரு உலக்க விளக்க மாதிரி செருப்பு கருக்கருவா செருப்புல அருவா அதுல கருக்கருவா மறந்து போச்சு. அது ரொம்ப நாளா ஆச்சு வயசுல ஆமா. ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த 3 ஜாமான் ஏன் போடுறாங்க? இந்த முதல்ல உண்டாம இருக்கிறது. உங்களை 1 மாசம் வீட்டை விட்டு தள்ளி வைக்கிறாங்களே அது ஏன்? பேர் பிசாசு வந்துடும். 1 மாசம் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களே அது ஏன்? பேர் பிசாசு வந்துடும். பேய் விசாரி வீட்டுல இருந்தா வராது. அதாவது அது வந்து ஒரு ஜனநாயகம் தெரியல. வெக்கமா நடக்குது. அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. நானே சொல்லவா? தொட்டா கஷ்டமா சொல்லு.
அது தீட்டுன்னு சொல்றதுக்கு என்னடி பையன்? ஆனா நீடா சொல்லிட்டேன் அப்புறம் என்ன விடு. தொட்டா தீட்டா? ஆமா. முதல்ல தீட்டுன்னு ஒண்ணு இருக்கா? நான் கேக்குறேன். வயசுக்கு வந்த பிள்ளை தொட்டா தீட்டு போமா? ஏன் அவன் வீட்டுக்குள்ள விட்டுறாதா? ஏன் உங்களை ஒரு மாசம் தள்ளி வைக்கிறாங்க? ஏன் தள்ளிக்கிறேன்? முதல்ல தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? தெரியுங்க. நீ உனக்கு சொல்லல. நீ சடங்காயிட்டா உன்னை எவன் ஒருத்தன் கட்டிக்க போறானோ, மாமன் மகனோ அத்தை மகனோ, அவனுக்கு சொல்ல வார்த்தை மொக்கா மக சடங்காயிடுச்சு தீட்டு. ஐயோ தலைவா, நீங்க வேற ஏதாவது நட்டு வச்சிருக்கீங்க தலைவா. புரியல நீங்க சொல்றது. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இல்ல எனக்கு புரியல. அதாவது முக்காம சடங்காயிடுச்சு தீட்டுறா அப்படின்னா புத்தி தீட்டு. நீங்க அவளை கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி காசு கொடுத்து சேர்க்கறது, எப்படி புள்ளோட்டு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு புத்தி தீட்டுறா சொன்ன வார்த்தைக்கா நீங்க தீட்டு தீட்டுங்கிறீங்க. தீட்டு உள்ள ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா தெரிஞ்சுக்க. சரி, செத்த வீட்டுக்கு நெத்தில விபூதி வச்சு போக்குறாங்க. ஏன் அது அப்படி போக கூடாது? அது தீட்டு. அது தீட்டு. ஏடி செத்த வீட்டுக்கு நெத்தில விபூதி வச்சுட்டு போனா தீட்டுக்கிறிய, உனத்துக்கு எத்தனை பட்டையடிச்சு உட்கார வச்சிருக்காங்க? இல்லையா? அது வந்து சாமி ஆயிட்டார்ல. அவர் சாமி ஆயிட்டார். அவரு சாமி ஆயிட்டாருன்னா அவருக்கு வீடு கோயில் தானே. ஆமா. அப்படியே வீடு வச்சிருக்க. இந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சு. என்னைக்கு இருந்திருக்கு உனக்கு? அதுக்கு காரணம் வேற. துக்ககாரத்துக்கு போகும்போது அலங்காரம் பண்ணிட்டு போனா ஒரு மாதிரியா தெரியவே இருக்காத வைக்கிறதே தவிர தீர்த்தும் இல்ல, ஒரு கவலையும் இல்ல. இந்த உலக்க ஏன் போடுறாங்கிறத இன்னைக்கு நான் சொல்றேன். பேய் பிசாசுக்காக அல்ல. பேய் பிசாசு உலக்கில அதிகம் பழையிருக்கா? நீ புடிச்சக்குள்ள வெளியில வரும்போது அந்த உலக்கைய அப்படி தாண்டித்தான் வரணும். அப்படி நின்றுக்க. தாண்டிட்டியா? இப்ப 2 காலுக்கு நடுவு உலக்க கிடக்கு. அப்படி புரிஞ்சு பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னே உன் மனசு நினைக்கணும், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். தலைவா, நான் அப்படி சொல்லல தலைவா, நீ வேற மாதிரி நினைக்கிறிய. உனக்கு முடிச்சு வேலை பார்க்கிற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டுல மாவு அடிக்கணும், கம்பு அடிக்கணும், நெல்லு குத்தணும். அந்த உலக்க முடிச்சு வேலை பார்க்கிற பொறுப்பு வந்துருச்சு. காரணம் தான் அந்த உலக்க. விளக்க மாதிரி ஏன் போடலாம் தலைவா? அது அல்ல, அதுக்கு வேற காரணம். இந்த உலக்கை விட்டுட்டு வேற உலக்கை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. அந்த கற்கருவாவுடைய இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடலாம் நினைச்சுனா உன் முருகன் உன்னை கற்கருவால அறுத்துடாண்டி அப்படின்னு காட்டத்தான் இந்த 3 ஜாமானும் உங்க வாழ்க்கைக்கு போடுறேன். அறிவா பேசுறீங்களே, உங்க அறிவுக்கு நீங்க என்னத்தை திங்கிறீங்க? சாப்பிடுறது இல்ல, அதனாலதான் அறிவு வேலை செய்யுது. சோத்தை தின்னோம்னா மண்டை ஒரு மசூர் வேலை செய்யாது, 3 ஆயிரம். எப்பவுமே மண்டை காலியா இருக்காது, வயிறு காலியா இருக்கணும். இங்க வேலை செய்யும். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. என்னடா? நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, உலகைய பத்தியா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பாணிக்க வரேன், உங்க பாணிக்க நான் வரேன். இப்ப நீங்க ஆளுக்காரு மிருதன்காரு 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒயிட் ஷாப் கடைக்கு போறீங்க. நாங்க எப்படி போனா? ஒரு பேச்சுக்குங்க. போகாமலே போனோம்னு ஆம்பளைட்டுக்கு சண்டை ஓட்டணும்னு பெரிய பஞ்சாயத்து இருக்கிறாங்க. பேச்சுக்கு சொல்றீங்க. போறீங்க, போய் ஒரு புல்லும் ஆப்ப வாங்குறீங்க, ஒரு 3 கிளாஸ் ஊத்துறீங்க. எதுக்கு சேஸ் அடிக்கிறீங்க? எப்படி? சேஸ் அடிக்கிறீங்க. சேஸ். ஆமா. எதுக்கு அடிக்கிறீங்க? இது கொள்ள போய் அதுக்கு என்ன வளர்க்குறாங்க? சேஸ் நட்பு பரிமாறிக்கிறது. இது சொல்றது இன்னும் அதல்ல. ஏன் நண்பர் அந்த கிளாஸ் தக்கலன்னா நண்பர் இல்லையா? இல்ல, நண்பர்கள் சேர்ந்து அப்படி சேஸ் அடிச்சாதான் கூட்டு நண்பர்களா இருக்கலாம். சேஸ் அடிச்சாங்க. இப்ப அடிக்கிற சேஸ் அல்ல. ஏன்னா முதல்ல கண்ணாடி கிளாஸ், சரி, இப்போ பிளாஸ்டிக் கப்பு. அதையே சேஸ் அடிக்கிறீங்க. அடிக்கவே கூடாது, படிக்கிற தப்பு. என்ன காரணம்னா இப்ப சேஸ் அடிக்கிறவங்க கூட அளவு சரியா இருக்கான்னு பாக்குறேன். கிட்டத்துல வச்சு உன் அளவு கூடவா என் அளவு கூடவான்னு பாக்குறேன். ஆனா முறையான அந்த சேஸ் எதுக்கு அடிச்சா அந்த காலத்துல வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்தது நம்ம செய்யலத. கண்டிப்பா. எதுக்குன்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்ம உடம்புல 5 புலன்கள் இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது 5க்கும் சுகம் கிடைக்கணும். அது கிடைச்சாதான் சுகம். இது 5க்கும் சுகம் கிடைக்கும். இது குடிச்சா கிடைக்குதா? கிடைக்கும். எப்படி தெரியுமா? சரக்க உடைச்சு 3 டம்ளர் ஊத்தும் போது கண்ணு பாக்குது, குடிக்க போறாங்க அப்படின்னு கண்ணுக்கு சுகம். சரக்கு வார வெளியே வந்து நல்ல சரக்கா இருக்கு, இழுக்க போறாங்க, மூக்கு சுகம். வாய் வச்சு இழுத்தனே வாய்க்கு சுகம். போதை இந்த உடம்புக்கு சுகம். காலுக்கு என்ன சுகம்? அதுக்கு
சேஸ் டைம் அப்படின்னு கை குடிக்க போறாங்க அப்படி காலுக்கும் தெரிஞ்சிருவான். அதுக்கு தான் சேஸ் அடிச்சு பழகுறாங்க. சரி சேஸ் அடிக்கிறீங்க சரி. அது எதுக்கு கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறீங்க? எப்படி குடிச்சா ஒரு காலத்துல கண்ணை மூடித்தான் போறான்னு தெரியும். அது நம்ம இப்பயும் அட்வான்ஸா முடிக்கிறோம் தான். அப்படி பேச்சு முடிச்சல. சரி அது இருக்கட்டும். இப்ப நம்ம 2 பேரும் இப்ப நீங்க எனக்கு மாமா வேணும், நான் மாமா பொண்ணு. எங்க அப்பாவை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை மாமா, கல்யாணத்துக்கு பின்னாடி மாமனாரு. மாமனார். இந்த மாமாவுக்கு மாமனாருக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுங்க. முதல்ல ஒரு மாமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை சாக்கா வச்சு உங்க ஒப்பேட்டு இருந்து பைக் வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வா, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வா, வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வா அப்படின்னு உங்க ஒப்பனை நாரா நான் கிழிக்கிறதுனாலதான் அந்த அளவுக்கு மாமன் நாருன்னு பேரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடியும் நாரா உரிச்சு எங்க அப்பட்ட இத்தனையும் வாங்கி நான் ஒட்ட குடும்பம் நடத்துறத விட நாங்க சமையல் அப்ப வீட்டுல இருக்கவங்கள ஒப்பன்டே குடும்பம் நடத்துறேன். அப்ப வீட்டுல இருக்கேன்னு சொன்னையா இருந்துருப்பா இல்லையா? கீரிக்காயா கிலோ என்ன விலை? கிலோ 100 ரூபாங்க. ஒரு கிலோ 100 ரூபாய். பரவாயில்ல, கம்மியா தான் இருக்கு. வாங்கலாம். நல்ல நாள அறுத்து போட்டு என்ன கத்திரிக்காய் போட்டோம்னா அவ அம்மா போட்டு கொஞ்சம் இந்த ரவுண்டா இருக்கு இன்னும் எதுவும் இருக்காது. எடுத்துறீங்க. அம்மா அவ அம்மா போட்டு எனக்கு கோவம் வந்துடும். நீ விட்டுப்படியா? ஓகே கமான். அது உங்களுக்கு அக்கா வேணும். அவரு மாமன் அம்மா சொல்லி தரேன். நான் ஃப்ரண்ட் வரும்போது நீ ஃப்ரண்ட் வாங்க, நான் பேக் போகும்போது நீ பேக் போ. ஓகே? மூலம் கல்ல மாதிரி போறியா? ஏன் அப்படி ரொம்ப அறிவாளமா இருக்கேன்? மைக்கு மேல இருக்கு.
கேளுங்க. ஆடிட்டு தான் இருக்காங்க, அதை ஏறி வைக்கணும்னு. அவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரே மாதிரி வச்சு இல்லைன்னா அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கான். குறைஞ்சிட்டா இப்பதான் தவிர நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். விசில் வருதா? வேண்டாம் விசில் வச்சுருங்க. சரி என்னமோ செய்ய கொஞ்சம் ஏத்தினி ஒண்ணு வேணாம். பேசாம இருக்கிறவங்க கேட்கவா? கேளுங்க. எப்படியும் சொல்லணும். நான் உன்னை ஓப்பனா ஒண்ணு கேட்கவா? ஓப்பனா ஒண்ணு கேட்கலாம். கேளுங்க. நான் கேட்கறது பிடிக்கலன்னா நீ வேணா என்னை இல்ல இல்ல கேளுங்க கேளுங்க. கேட்கறியா? கேளுங்க. சரி பரவாயில்ல. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? சாரி டங் ஸ்லிப் ஆகுது. எனக்கு லேடிஸ்ட முன்னே இந்த மாதிரி பேசி பழக்கம். உண்மையிலேயே பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு சர்வீஸா இருக்கும் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? காரைக்குடியில இருந்து நிறைய பக்கம் வர சந்தோஷமா ரொம்ப மரியாதை பேசிட்டு ஒரு மரியாதை கொடுக்குறேன்ல சகலாம் வரல வேணும். உண்மையா சொல்றேன். முன்னாடி பதில் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் என்ன ஆகல. எனக்கு நான் ஆகல. கல்யாணம் ஆயிருந்தா என்னால தொங்கி இருக்கும்ல. அப்படி சொல்லுங்க. இழுத்துக்கிட்டுனா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. தாலியை பின்னாடி இழுத்து கட்டிவிட்டாங்க. ஆகல நான் கண்டுபிடிக்க. இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு நான் ஆகல. ஏங்க என்ன பொருத்த முடியல? உங்களுக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு ஆகல. சிமரனுக்கு நான் கல்யாணம் ஆகல, எனக்கும் நான் கல்யாணம் ஆகுது. நான் கேட்கறேன். நான் கேட்கறேன். உனக்கு ஆச்சு ஆகலையா? உனக்கு நான் எப்படி நினைக்கிறது தெரியுமா? எப்படி நினைக்கிறீங்க? லவ் இல்லடா. பண்றீங்களா? நினைக்கிறேன். செஞ்ச விடுவாங்களான்னு தெரியல. விடுவா. சொன்னாலும் சண்டைக்கு வராங்க. விடுவேன். என்னால முடியும். வரிசையா நாடகம். ஏன் போறேன்னு கேட்கிறேன். வரிசையா நாடகம் ஏன் போறேன்? வலிக்குதுல செய்யாது. எனக்கு தான் வலிக்குது சொல்றேன்னா. எனக்கு வலிக்குதுல. எப்படி வலிக்காது? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா. அது தெரிஞ்சுதான் நான் பேசாம இருந்தேன். அப்படியா? ஏன் போவோம்னு கத்துறேன். இப்ப தெரியுதா? அது லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பேசாம இருந்தேன். அப்படியா? பேச்ச முடிச்சாரு. அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமாலை உங்களுக்கு பொருத்தபடி என் அத்து அவ பெத்து அப்புறம் குத்தா கட்டெல்லாம் பாட்டு கிடையாது. என் பாட்டுல அந்த மாதிரி வருது. நான் என்ன பண்ணேன்? கொத்தோடி முத்தங்களவா உங்களை காதலிக்க தெரிஞ்சா நாங்க அடிச்சு போடுவாரு. உன்னை கடிக்கிறது எங்க அண்ணன் கொண்டு விடுறான்.
கடவுளே மனம் நல்லாய் மனிதர்களாய் அதை